தீபன் சக்கரவர்த்தி, ஒரு கைப்பாவை போல இந்த அரசை காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், விசிகா இந்த கட்சிகள் பயன்படுத்துறாங்க, ஒரு நெருக்கடிக்கு உள்ளாக்கி இருக்காங்க. காரணம் உங்களுக்கு அனுபவம் இல்லை அப்படிங்கிறத சொல்றாங்கிறாங்க. அப்படிலாம் எதுவுமே இல்லைங்கண்ணா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் இதை வந்து ரெண்டு ஆங்கிள் இருந்து பார்க்கணும். அதாவது ஸ்டூடெண்ட்ஸுக்கு போன ஒரு சர்க்குலரா இருக்கட்டும், அதே சமயம் இந்த சிபிஐ இந்த போராட்டமாகட்டும், இதை வந்து ரெண்டு ஆங்கிள் பார்க்கணும். நான் என்ன சொல்றேன்னா, 2026 தேர்தல்ங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் மாற்றம், ஒரு ஆட்சி மாற்றத்தை வந்து கொண்டு வந்துச்சு. ஒரு கடந்த கால தேர்தல் வரலாற்றிலே பாத்தீங்கன்னா அதெல்லாம் தாண்டி மற்ற கட்சிகள் திமுக ஆகட்டும், அதிமுக, திமுக கூட்டணிகளாகட்டும், அதிமுக கூட்டணிகளாகட்டும், பாஜகவாகட்டும், பாஜகவை சார்ந்த அண்ணாமலை ஆகட்டும், எல்லாருமே வந்து 10 மாசம் 1 வருஷத்துக்கு முன்னாடியே அவங்களோட தேர்தல் பிரச்சாரங்களை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. காரணம் என்ன, தளபதியோட மிகப்பெரிய ஒரு எழுச்சி தமிழ்நாட்டுல வந்துச்சு. சோ இந்த எழுச்சி எப்படி சமாளிக்கிறது தெரியாம எப்படி யூஸ்வலா வந்து எலெக்ஷன் கேம்பெயின்ஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க, அதுக்கு முன்னாடியே நிறைய ஸ்ட்ராட்டஜி பிளான் பண்ணாங்க, எல்லாமே பண்ணாங்க. சோ அதெல்லாம் தாண்டியும் மக்கள் வந்து இந்த ஜாதி மதம், இப்ப திமுக வந்து தமிழ்நாட்டுக்குள்ள எப்படி ஜாதி அரசியல் உண்டுபடுத்தி ஒரு மத அரசியலை உண்டுபடுத்தி ஜெயிக்குது, இந்த பாஜக வந்து வட மாநிலங்கள்ல எப்படி ஒரு மத வெறியை தூண்டி விட்டு அது மூலியமா ஜெயிக்குது, இந்த எல்லா இதையும் தாண்டி கரெக்டான டாபிக் ஐயா சொல்றது கரெக்டான டாபிக். இடைமறிக்காதீங்க சகோதரி, இடைமறிக்காதீங்க சகோதரி. சரி, இல்ல கரெக்டான டாபிக் பேசுறாரு, இடைமறிக்கணும் இல்ல, தேவையில்லாத டாபிக் இங்க, அது தேவையில்லாத. இருங்க சுமதி, இருங்க. தீபன் தமிழ்நாடு அரசு நேர்களுக்கும் உங்களுக்கும் ஒரு விளக்கத்தை கொடுத்துறேன். 2 சுற்றறிக்கையை அனுப்பியது தமிழ்நாடு அரசு, கல்லூரி கல்வி இயக்குநரகம், ஒரு வட்டாட்சியர், ஒரு வாய் தோண்டு வச்சுக்கீங்க. இங்க எங்க பிஜேபி வருது? இது வந்து இதுக்கு டைரக்டா தமிழ்நாட்டுக்கு வாங்க, இந்த தலைப்புக்குள்ள வாங்க, தமிழ்நாட்டுக்கு வாங்க, தலைப்புக்குள்ள வாங்க. டைரக்டா இருக்கு. பிஜேபி வந்து தமிழ்நாட்டுக்குள்ள மட்டும் இல்லையே, நாட்டில் தான் இருந்த போராட்டம், அதுக்கும் சேர்த்தா நீங்க பேசிட்டு இருக்கிறோம். இல்ல, என்னுடைய கேள்வியை நான் மறுபடியும் உங்களுக்கு, என்னுடைய கேள்வியை நான் முதல்ல தொடக்கத்துல கேட்ட கேள்வியை நான் மறுபடியும் முன்வைக்கிறேன். காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், விசிகா ஆகிய கட்சிகள் தாவேக அரசை ஒரு கைப்பாவை போல பயன்படுத்துகிறது. காரணம், இந்த அரசுக்கு, இந்த கட்சிக்கு அனுபவம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் எதுவுமே இல்லை, அதெல்லாம் எதுவுமே இல்லை. அப்படி வந்து கைப்பாவை வச்சுன்னா எப்படி வச்சுக்க முடியும்? ஏன்னா வந்து அதாவது சொல்ல வந்து பாத்தீங்களா, இந்த ஜாதி மத எந்த வெறுப்பு அரசியலுமே இல்லாம நேரடியா மக்களோட கூட்டணி வச்சுக்கிட்டு, நேரடியா மக்களோட கூட்டணி வச்சு ஜெயிச்சது இந்த ஆட்சி. சோ அதனால வந்து அப்பயே கூட்டணி எல்லாத்துக்கும் அழைப்பு விட்டோம், ஆட்சியில பங்கு கொடுக்குறோம், அதிகாரத்திலே பங்கு கொடுக்குறோன்ட்டு. ஆண்ட முடியத்துல 108 தொகுதி தான் வந்துச்சு. அப்புறம் நாங்க போய் எந்த வலதுசாரிகள்கிட்ட போய் என்ன ஆதரவு கொடுக்கல கேட்கவே இல்லை, இடதுசாரிகள் மட்டும் தான் கேட்டோம். அவங்க வந்து ஆதரவு கொடுத்தாங்க. தலைப்புக்குள்ள அந்த உங்களுக்கு ஆதரவு கொடுத்தவங்க தான் உங்களை எடுத்து போராடிட்டு இருக்காங்க, அவங்க தான் கேள்வி கேட்டிருக்காங்க. அந்த கேள்வி விஜய்க்கு எதிராக தான் எல்லாம் பேசுனாங்க, ராஜ்மோகனை வந்து துரத்தி அடிச்சாங்க. சரி, இவங்க கூட்டணியில இருக்காங்களா? அதுக்குதான் வரேன். இதுக்கு முன்னாடி வரைக்கும் இதுக்கு முன்னாடி கூட்டணி ஆட்சி திமுக ஆகட்டும், அதிமுக ஆகட்டும், யாருமே வந்து ஆட்சியில பங்கு கொடுத்ததும் இல்ல. அதே சமயம் அவங்களோட கூட்டணி கட்சிகள் வந்து அந்த ஆட்சிக்கு எதிராக ஒரு போராட்டமும் ஒரு கேள்வி கேட்டது. ஏன்னா வந்து பெரும் அடக்குமுறை ஒரு பாசிச ஆட்சியா மட்டும் தான் இருந்திருக்குது. ஆனா இந்த தடவை அவங்களுக்கு கூட்டணியில எந்த தப்பு நடந்தாலும் எதிர்த்து கேட்கறதுக்கு ஒரு பாயிண்ட் இருக்கு. இப்ப நாங்களே வந்து தாய்க்கா தமிழ்நாடு இளைஞர் கட்சியா இருக்க தாவைக்கு ஆதரவா தான் இருக்கும். ஆனா நாங்க வந்து இந்த ஆட்சியில ஏதாவது கிளியர் நடந்தோ தப்பு நடந்தாலும் எங்களால கேட்க முடியும். அதுக்கு வந்து எங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்குது. சோ இதே போக்குதான் இங்க சிபிஐ எதிர்த்து கேட்கறதுக்கு. இதே போன ஆட்சியில அவங்க கேட்டிருக்க முடியுமா? திமுக ஆட்சியில தூய்மை பணியாளர்கள் வந்து அவ்வளவு போராட்டம் பண்ணிருக்காங்க, யாராலும் கேட்க முடியல. இது வந்து கூட்டணி கட்சி திருப்பி வாபஸ் வாங்குனீங்க. அப்ப அவர்கள் விஜய் அவர்களுக்கு என்ன செய்யணும்னு தெரியலையா? ஏன் முதல்ல விட்டாங்க, அப்படியே வாபஸ் வாங்குறாங்க? அது வந்து கூட்டணி கட்சிகள்கிட்ட கூட்டணி கட்சிகள் வந்து போராட்டம் பண்றாங்க, என்ன பண்ண முடியும்? பாயிண்ட் என்னன்னா, இங்க ஆட்சி வட்டாட்சியரை வந்து அவங்களோட பர்சனல் வெஞ்சன்ஸால பண்ணிட்டாரு. ஒரு வட்டாட்சியர் வந்து ஆட்சியர்கிட்ட வந்து மாவட்ட ஆட்சியர்கிட்ட வந்து கேட்டுதான் பண்ணணும்னா எந்த வழியும் நடக்காதுங்க. வட்டாட்சியர் அந்த பிரச்சனை பண்ணிட்டாங்க, கூட்டு ஆட்சியில் இருக்க கட்சி வந்து அவங்க மேல நடவடிக்கை எடுக்கிறாங்க, அவங்க டிரான்ஸ்பர் பண்றாங்க. ஒரு மாவட்ட ஆட்சியருக்கே தெரியாம ஒரு வட்டாட்சியர் அப்படி ஒரு உத்தரவை பிறப்பிக்க முடியும் நீங்க நம்புறீங்களா? எல்லா சின்ன சின்ன வேலையுமே வந்து ஆட்சியத்தை கேட்டு பண்ண முடியாதுங்க. அப்புறம் எல்லாமே ஆட்சியர் டேரக்டா வந்து பண்ணிட்டு போயிடலாமே, அதுக்கு ஒரு பணியாளர் வச்சு பண்ணிட்டு போயிடலாமே. வட்டாட்சியர் ஒரு வரம்பு இருக்குது, அதை வச்சு அவங்க பண்றாங்க, ஒரு பர்சனல் வெஞ்சன்ஸ் வச்சு பண்றாங்கன்னு சொல்லப்படுது.
சரி, அவர் சரியா செயல்பட்டாருன்னா அவரை ஏன் அங்க இருந்து மாற்றணும்? உடனடியாக அவர்கிட்ட ஏன் விளக்கம் கேட்கணும்? சரியா சொல்லியிருக்காருன்னு விளக்கம் கொடுத்துடலாமா? ஏன் அவர்கிட்ட விளக்கம் கேட்கணும்? அது சரியா செஞ்சுட்டான்னு சொல்லவே இல்லைங்களே. சரியா செஞ்சுட்டான்னு சொல்லவே இல்லை. அவர் தப்பு பண்ணியிருக்காரு, அதுக்கு அவர் மேல ஆக்ஷன் எடுத்தாச்சுங்க. டிரான்ஸ்பர் பண்ணியாச்சு. வட்டாட்சியர் அவரோட பர்சனல் பிசினஸ் பண்ணிட்டாருன்னு சொல்றாங்க. அதே மாதிரி வட்டாட்சியர்னால எல்லா விஷயத்தையும் ஆட்சியத்தை கேட்டு பண்ண முடியாது. அப்படியே வட்டாட்சியர் ஒரு பொறுப்பு இருக்கு. அதுதான் அப்படி அரசு தரப்புல கொடுத்திருக்கிற விளக்கம், அதே போல உயர்கல்வித்துறை உள்நோக்கம் எதுவும் இல்லை என்று உயர்கல்வித்துறை அமைச்சர் சொல்லியிருக்கிற விளக்கமும் ஏற்புடையதாக இல்லைன்னு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில செயலர் சண்முகம் இன்னைக்கு தெளிவுபடுத்தியிருக்கார். நம்ம தொடர்ந்து பேசலாம். மீண்டும் கேள்விதான். சக்கரவர்த்தி, தமிழ்நாட்டில் 14 பல்கலைக்கழகங்கள்ல துணைவேந்தர்கள் இல்லை, ஏன் நியமிக்கப்படலன்னு உயர்நீதிமன்றத்துடைய மதுரை கிளை கேள்வி எழுப்புறது. தமிழ்நாட்டில் இருக்கிற 181 அரசு கலை அறிவியல் கல்லூரிகள், அதுல 120 அரசு கலை அறிவியல் கல்லூரிகள்ல முழுநேர முதல்வர்கள் இல்லை. இதை எப்ப நியமிக்க போறீங்கன்னு தொடர்ந்து கேள்வி எழுந்து கொண்டே இருக்கிறது. ஏப்ரல் மாதம் இறுதியில உயர்நீதிமன்றம் அதற்கான தடையை விலக்கிட்டு, முதல்வர்கள் நியமனம் குறித்த தடையை விலக்கிட்டு, இடைக்கால தடை இருந்து அதை விலக்கிட்டாங்க. அதற்கு பிறகு மே 17ஆம் தேதி உயர்கல்வித்துறை அமைச்சராக விஸ்வநாதன் பொறுப்பேற்கிறார். துணைவேந்தர்கள் நியமனத்திற்கு தீர்வு காணப்படும், விரைவில் நியமிப்போம். கல்லூரி முதல்வர்கள் நியமனமும் முறைப்படி விரைவில் நியமிப்போம். மிக விரைவில் நியமனங்கள் நடைபெறும். முதல்வர்களும் துணைவேந்தர்களும் சொன்னது எப்பன்னா ஜூன் மாதம் 3ஆம் தேதி. ஜூன் 15ஆம் தேதி 2ஆம் ஆண்டு 3ஆம் ஆண்டு மாணவர்களுக்கான வகுப்புகள் தொடங்கிவிட்டது. ஜூலை மாதம் 1ஆம் தேதி 1ஆம் ஆண்டு மாணவர்களுக்கான வகுப்புகளும் தொடங்கிவிட்டது. இன்னைக்கு நம்ம ஆகஸ்ட் 22 பேசிட்டு இருக்கிறோம். விரைவில் சொன்னது 2 மாதங்களை கடந்து 3ஆவது மாதம் வரப்போகுது. ஆனால் அதற்கெல்லாம் கவனம் கொடுக்காமல் கல்லூரி மாணவர்களுடைய செயல்பாடுகளை கண்காணிப்பதற்கான சுற்றறிக்கை அனுப்ப வேண்டிய தேவை எங்கே எழுந்ததுங்கிற கேள்வி எழுது. அது வந்து அந்த கவர்னர் துணைவேந்தர்கள் அப்பாயின்மெண்ட் பண்றது கவர்மெண்ட் கண்ட்ரோல் இருக்குங்க. சோ முழுசா நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் கண்ட்ரோல் இல்ல. சோ அதனால அது அப்பாயின்மெண்ட் பண்ணும்போது அவங்க பண்ணுவாங்க. அதுக்கு இந்த டாபிக் நீங்க சொன்னா சம்மந்தம் இல்ல. அதே மாதிரி இன்னைக்கு சட்டத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் தீபன் சக்கரவர்த்தி அதுக்கு விளக்கத்தை கொடுத்தாரு. நாங்க ஏற்கனவே துணைவேந்தர் நியமனத்துல என்ன பிரச்சனைங்கிறத நான் தொடர்ந்து அதை ஃபாலோ பண்றதுனால சொல்றேன். ஏற்கனவே ஒரு துணைவேந்தரை தேர்வு செய்யணும்னா தேர்வு குழுன்னு சொல்லி 3 பேர் கொண்ட கமிட்டி அமைப்பாங்க. பல்கலைக்கழகத்துக்கு ஒரு பல்கலைக்கழகம் தனி சட்டம் இருக்கு. ஒன்று கவர்னர் நாமினி, ஒன்று அரசு பிரதிநிதி, ஒன்று பல்கலைக்கழகத்து பிரதிநிதி வருவாங்க. அதை நாளாக்கணும், பல்கலைக்கழக மானியக்குழுவுடைய பிரதிநிதி ஒருத்தர் வேணும் அப்படின்னு சொல்றது தான் இப்போ இந்த பிரச்சனை காரணம். அதுக்கப்புறம் சட்டம் அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்துட்டு இருக்கிறப்ப அதை 5 ஆக்கி சுமூக தீர்வு காணுவோம்னு சொன்னாங்க. இன்றைக்கு 14 பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர் இல்லாதனால சென்னை பல்கலைக்கழகத்தில் ஆய்வுமானுடைய ஆய்வறிக்கை அங்கீகாரம் பெறாமல் அப்படியே இருக்கு. பல்வேறு பல்கலைக்கழகங்களில் ஆய்வு படிப்பு உள்ளிட்ட மிக முக்கியமான முடிவுகளை எடுக்க முடியாமல் இருக்கு. ஏப்ரல் மாதத்தினுடைய இறுதியில் உயர்நீதிமன்றம் அந்த உத்தரவை சொல்றப்ப பல்கலைக்கழகங்கள் அல்லது கல்லூரிகளுடைய பல்கலைக்கழகங்களுக்கு துணைவேந்தர், கல்லூரிகளுக்கு முதல்வர் தான் தலைமையாக இருக்கிறாரு. அது இல்லைன்னா செயல்பாடு என்பது மிக மோசமாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் உத்தரவாதம் கொடுத்தும் 2 மாதம் கடந்து 3 மாதம் ஆக போகுதுங்கிறப்ப அதுக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை கொடுக்காம இதுக்கு ஏன் கொடுக்குறீங்கிறதா கேள்வி. இது ஸ்டூடெண்ட்ஸ் போராட்டம். அதான் அண்ணா சொன்ன மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்னால மட்டும் இந்த ஆட்சி தேர்ந்தெடுக்கப்பட்டதுங்க. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்னன்னால பண்ணிதான் ஆகணும். அதுவும் அது திரும்பவும் வாங்கிட்டாங்க. அதாவது என்னங்க சிஜேபி மட்டும் தான் போட்டாங்க தவிர இடதுசாரிகள் 19 இது பண்ணல அப்படின்னு. சிஜேபி என்ன மாதிரி ஒரு இதுல பர்பஸ்ல என்ன அஜெண்டால ஸ்டார்ட் பண்ணானே தெரியாத ஒரு சூழ்நிலையில அது தமிழ்நாட்டுல எந்த மாதிரி மாணவர்களை டைரக்ஷனா கொண்டு போகும் அப்படின்னு. ஏன்னா தமிழ்நாட்டுல சிஜேபி போராட்டம் அங்க போய் பார்த்தா திமுக தான் அங்க இருக்கிறாங்க. தமிழ்நாட்டுல சிஜேபி ஒரு கட்சியே இல்லை அப்படின்னு சிஜேபி ஹெட் ஆபீஸ் சொல்லிட்டாங்க. அப்படி இருக்கும்போது மாணவர்கள் தேவையில்லாம போய் டைவர்ட் ஆகிக்க வேண்டாம் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக இந்த சர்க்கிள் கொடுத்துருக்காங்க. அதுக்கும் நீங்க கேட்ட இந்த டாபிக் சம்மந்தம் இல்ல. சம்பந்தம் இருக்கிறதுனாலதான் கேட்கிறேன். நீங்க இல்ல மாணவர்கள் இந்த மாதிரி யாரும் ஈடுபட வேண்டாம், விழிப்பா இருங்கன்னு ஒரு அறிக்கை விட்டாலே, ஒரு பேசினாலே போதும். இன்றைக்கு முதலமைச்சரே தன்னுடைய குரலை வெளிப்படுத்தி ஒரு வீடியோ வெளியிட்டாலே மாணவர்களை போய் சென்றடைஞ்சிடும். ஆனால் நோக்கம் என்பது உள்நோக்கம் இல்லைன்னு உயர்கல்வித்துறை அமைச்சர் சொல்றார். நான் திரும்ப கேட்கிற கேள்வி, 120 அரசு கல்லூரிகள்ல முதல்வர்கள் இல்ல சார். நிறைய கல்லூரிகள்ல, அரசு கல்லூரிகள்ல துறை தலைவர்கள்ல, உடற்கல்வித்துறை இயக்குநர்கள்ல பகுதி நேர கௌரவ விரிவுரைகளை வச்சுதான் வகுப்புகள் நடந்துகிட்டு இருக்கு. அவர்களுக்கு நிரந்தர சம்பளம் இல்லை. தீர்க்கப்பட வேண்டிய பிரச்சனைகள் நிறைய இருக்கு. அது அப்படியே இருக்கிறப்ப இது தேவையானதான் கேள்வி. இது நீங்க தாவேக்காவோட நேரடி செய்தி தொடர்புல வச்சு கேட்கணும். நான் என்ன சொல்றேன்,
கண்டிப்பா தாவேக அரசு இதுக்குண்டான நடவடிக்கைகள் எடுக்கும். அது மட்டும் இல்லாம ஏன் மாணவர்களோட போராட்டத்தை வந்து முன்னுரிமை கொடுக்குறாங்கன்னா, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்திய எதிர்ப்பு போராட்டத்திலிருந்து இது ஜல்லிக்கட்டு போராட்டம் வரைக்கும் மாணவர்களால மட்டும்தான் இதெல்லாம் சாதிக்க முடிஞ்சது. அதே மாணவர்களை இந்த சிச்சுவேஷன்ல யாருமே தப்பா டிரைவ் பண்ணி கொண்டு போயிடக்கூடாது அப்படியே ஒரு முன்னெச்சரிக்கையினாலையும் அண்ணன் சொன்ன மாதிரி உள்ளுக்குள்ள இருக்க ஒரு பாசிச அதிகாரிகள் மட்டும்தான் இந்த மாதிரி சர்க்கிள் வந்துட்டு இருக்குதுங்க. மாடல ஒரு சைடு சேஃப்கார்ட் பண்ணி ஆகணும். அதிகாரத்தை மாணவரை காப்பாற்றி ஆகணும். அதே சமயம் ஒரு சமூக சீர்கேடான சில இயக்கத்துக்கு சைட்ல மாணவர்கள் போயிடக்கூடாது, திசை திருப்பிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு முன்னெச்சரிக்கை நடக்கலாம் இது மாதிரி சர்க்கிள் கொடுக்குறாங்க. நீங்க கேக்குற இந்த கேள்வி வந்து ஒரு தாவேக்காவோட நேரடி செய்தியாளர் கூட்டம் வந்து குறைச்சு கேட்கணும். தாவேக்கா ஆதரவு நிலைப்பாட்டில் தமிழ்நாடு இளைஞர் கட்சியிலிருந்து தீபன் சக்கரவர்த்தி பங்கேற்றிருக்கிறார். அதனால உங்கள்கிட்ட நான் நேரடியாக அந்த கேள்வியை முன்வைக்கிறேன். சார் கண்டிப்பா சார், அதுக்குண்டான தாவேக்காவோட நேரடி செய்தி தொடர்பாக சொல்ல முடியுங்க. ஏன் போடலன்ட்டு அவங்க போட வேண்டிய கண்டிப்பா போடுவாங்க. அதே நானும் சொல்றேன், எந்த அளவுக்கு சிபிஐ வந்து தாவேக்காவோட சின்ன தப்பை எதிர்த்து கேள்வி கேட்க முடியுதோ அந்த அளவுக்கு தாவேக்கா ஜனநாயக சக்தியா இருக்குதோ அதே மாதிரி தாவேக்காவோட தப்புகளை சுட்டி காட்டுது. ஏன்னா வந்து இது ஜனநாயக ஆட்சி நடந்துட்டு இருக்குது. சரி, சண்முகத்தினுடைய நிலைப்பாட்டுல சரி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில செயலாளர் குற்றச்சாட்டு அந்த அரசு மேல வைக்கிறார்ல, இந்த அரசுக்கு நாங்கள் வேண்டுமா இந்த அதிகாரிகள் வேண்டுமான்னு கேட்கிறார்ல, அந்த இடத்துல உங்களுடைய நிலைப்பாடு என்ன சார்? அந்த இடத்துல இந்த அளவுக்கு ஒரு உரிமை வந்து இந்த தாவேக்கா அரசு கொடுத்திருக்குது, அதை தான் பார்க்கணும். புரியுதுங்களா? ஒரு பிரச்சனை இந்த இடத்துல பார்க்கணும் தவிர தீபன் ஒரு பிரச்சனை ஏற்படுது, அது வந்து இவருங்க இல்ல ஒரு பிரச்சனை ஏற்படுது, அந்த பிரச்சனைக்கு தீர்வு கேட்டு அந்த பிரச்சனையை தீர்க்க சொல்லி ஒரு போராட்டம் நடக்குது. அப்ப நீங்க இந்த பிரச்சனைக்கு காரணமானவர்களை கேள்வி கேட்பீங்களா, இல்ல பிரச்சனை நடந்துட்டு அதுக்கு கேள்வி கேட்கிற ஜனநாயகத்தை கொடுத்திருக்கோம்னு சொல்றதா? எது சரி சார்? அது கூட தீர்வு அந்த அதிகாரி மேல நடவடிக்கை எடுத்தாச்சு, அந்த அதிகாரியை இடமாற்றம் பண்ணிட்டாங்க. போராடுற ஜனநாயகம் இங்க இருக்குது. அந்த காதலை கேட்டு அதுக்குள்ள சொல்யூஷன் இந்த கவர்மெண்ட் கொடுத்துருச்சு. நான் இப்போ சொல்றேன், நாங்க வந்து பெஸ்ட் கவர்மெண்ட் இப்ப இருக்குன்னு சொல்லீங்க, பெட்டர் கவர்மெண்ட் இப்ப நடந்துட்டு இருக்குது. யார் போராட்டம் பண்ணாலும் அவங்களோட போராட்டத்தை காது கொடுத்து கேட்கறாங்க, அதுதான் இங்க நடந்துட்டு இருக்குது. சரி, தொடர்ந்து அவங்களோட கோரிக்கைகளை காது கொடுத்து கேட்கறாங்க. சரி, தீபன் நிறைவு கருத்து சுருக்கமா? தீபன் நிறைவு கருத்து சுருக்கமா, நேரம் இல்லை, சுருக்கமா. அதான் அண்ணன் சொன்னோட கண்டினியூ தாங்க. அதாவது பாசிச அதிகாரிகள் இருக்காங்கன்னா, இப்ப வந்து ஒரு ஆபீஸ் இருந்தா ஒரு ஆபீஸோட எம்டியோட என்ன கொள்கை வச்சிருக்கா, அவங்க என்ன போடுறதா இருக்கும். ஆனா உள்ளுக்குள்ள இருக்க ஒவ்வொரு ஊழியர்களும் வந்து ஒவ்வொரு கருத்தோட இருப்பாங்க. ஆட்சியில் இருக்க அரசியல்வாதிகளாகட்டும் ஆட்சியாளர்களாகட்டும் அவங்களும் ஒரே ஐடியாவில் தான் இருப்பாங்க. ஆனா அது கீழே இருக்க அதிகாரிகள் வந்து எல்லா கட்சியும் பார்த்துட்டு இருப்பாங்க. ஒரு சிலவங்களுக்கு ஒரு ஐடியாலஜி பிடிச்சிருக்கும். அந்த ஐடியாலஜி கீழே பாஜகவோட ஐடியாலஜி மதவாதத்தை எடுத்துட்டு சில பேர் ஒரு பாசிச போக்கோட இந்த ஆட்சியை கலங்கப்படுத்துறதுக்கு வேலை செய்வாங்க. ஏன்னா இந்து சமய அறநிலையத்துடைய மானிய கோரிக்கையில அமைச்சர் பேசுவதற்கு முன்பாக எத்தனை அறிவிக்க போறாங்கன்னு முன்னாள் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சொல்றாரு. அப்படின்னாக்கா கடைசியா ஆட்சியில் இருந்த அரசுக்கு அதிகாரிகள் எப்படி இருக்கிறாங்கிறத ஒரு உதாரணமா எடுத்துக்கலாங்கிறாங்க. நீங்க இல்லாத ஒன்றை நீங்க தொடர்ந்து கட்டமைச்சிட்டு இருக்கிறது போல மக்கள் பார்வைக்கு விட்டுரும். தீபன், நன்றி. நிறைவு நன்றி.